Hello everyone, welcome back to my channel Divya Bites. Hope you all are doing good. Meet Mr. Dashwant and Dakshna. இவங்க வந்துட்டு எங்கள் அக்கா குழந்தைங்க. ஸோ இவங்க வந்துட்டு அவங்க கிறிஸ்மஸ் அண்ட் எக்ஸாம்ஸ் லீவுக்காக ஊருக்கு வந்திருந்தாங்க. ஊருக்கு வந்தது விளாட அம்மாயி வீட்டுக்கு வந்தது ஃபர்ஸ்ட் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் செம வாளுங்க. ரெண்டு பேரும் இருக்கிறது ஒரு சைக்கிள் தான். சைக்கிளில் ஒரு கொஞ்ச நேரம் அண்ணன் விளாண்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தங்கச்சி போய் விளாட்லாம் அப்படி கிடையாது. ரெண்டு பேர் ஒரு டைமில் தான் வந்து இந்த சைக்கிள் கேட்பாங்க விளாட்றதுக்கு. ஸோ ரெண்டு பேரும் அப்படி மாற்றி மாற்றி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அவங்க வீடே பரப்பி வச்சுருந்தாங்க. நாங்கள் விளையாட்டு பொருள் வச்சு என்னமோ பண்ணுறோம், பிரியாணி பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இது வந்து அடுத்த நாள் காலையில். ஸோ காலையில் நானும் பாப்பாவும் பூச்சி போடுறது, சின்ன அட்டை பூச்சி தான் இது, இந்த பூச்சி போடுறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அது கிட்ட வந்ததும் நம்ம பாப்பா வந்துடு கடிச்சிட போகுது அப்படின்னு சொன்னால் அவள் எந்திரிச்சு வந்துட்டா. அப்புறம் நாங்கள் வந்து இட்லி செஞ்சு விளாண்டுட்டு இருந்தோம். எனக்கு இது வந்து ஒரு சின்ன வயசு மெமரிங்க. விளையாடுறதுக்கு அப்போல்லாம் வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ எல்லாம் வந்து நிறையா டாய்ஸ் கிடையாது. ஸோ மழை பெஞ்சால் நாங்கள் வந்து தொட்டாங்குச்சி எடுத்து ரெடியாக உட்காந்துருப்போம். மழை நின்னதும் அந்த மண் எடுத்து தொட்டாங்குச்சி நிரப்பி இப்படி தட்டி கமுத்துனா வந்து இட்லி வந்துடும். ஸோ இதை பார்த்து நாங்கள் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம். அதே மாதிரி இப்போ தஷ்வந்தும் செஞ்சிட்டு இருந்தான். ஸோ அது விளாண்டுட்டு அடுத்தது இவனுக்கு வந்துட்டு அந்த இட்லியை கேக் மாதிரி கட் பண்ணணுன்னு ஒரு ஆசை போல். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு அந்த கேக் கட் பண்ணிட்டு இருந்தோம் ஜாலியாக. அப்புறம் ஈவினிங்கு போல் வந்துட்டு சும்மா எனக்கு விளாட்றதுக்கு டாய்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டே இருந்தோம். அக்கா வந்து அதெல்லாம் புது டாய்ஸ் எடுத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இது வந்து அக்காவே செஞ்ச ஒரு கிளே, ஹோம்மேட் கிளே. இது வந்து அந்த மைதா மாவு, உப்பு, தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு கிளே, கலர் பொடி மிக்ஸ் பண்ணிட்டேன். கலர் பொடியும் மைதா, உப்பு அண்ட் தண்ணி அக்காவே செஞ்சு கொடுத்ததுனால இது வந்து ரொம்ப சேஃபு. அதுக்கப்புறம் பாப்பா இந்த டாய் வச்சு விளையாட ஆரம்பிச்சிருச்சு. பாப்பா விளையாண்டா அண்ணா விட்டுருவானா, நானும் இதில் தான் விளையாடுவேன்னு சொன்னேன். அப்புறம் அக்கா அதையும் சொல்லி போய் வேறு விளையாட்டு விளையாடுன்னு சொல்லி அப்புறம் அவன் கிளம்பி போயிட்டான். வேறு விளையாட்டு விளாண்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நான் ஊருக்கு போகிறதா இருந்தது. ஸோ பெரியம்மா வந்து சரி கொஞ்சம் பட்டாசுலாம் வீட்டில் மிச்சம் இருக்குது, தீபாவளிக்கு வாங்கினது, அதெல்லாம் வெடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பட்டாசு நாங்கள் வெடிச்சிட்டு இருந்தோம். இதில் என்ன ஒரு இதுனா, தஸ்வந்துக்கு வந்து லைட்டாக அந்த சின்ன பயம் இருக்குது. பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கப்போ அந்த ஃபயர் வந்து நம்ம மேலே பட்டா, நம்ம கைக்கு பட்டா வந்து ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு பாப்பாவை பார்க்க. அவள் வந்து ரொம்ப தைரியமாக நானே பட்டாசு என் கையில் பிடிச்சிக்கிட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சில பேரெல்லாம் வந்து குட்டி குழந்தையா இருக்கிறப்ப பயப்படுவாங்க கையில் பட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவ வந்து அப்படி கிடையாது, டோட்டல் ஆப்போசிட் விட்டுட்டு இருந்தா நல்லா. ஸோ கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டே நான் வந்துட்டு கலர் கோலம் போடுவேன். ஏன்னா அடுத்த நாள் வந்து நியூ இயர் இல்லையா. ஸோ கலர் கோலம் போடலான்னு ஃபர்ஸ்ட் நோட்டில் போட்டு பார்த்துட்டு கலர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோலப்பொடியெல்லாம் எடுத்து அந்த கலரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் ரெடியாக போய் போடலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ த நெக்ஸ்ட் டே ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயருக்கு வந்துட்டு நான் எடுத்த மெயின் ரெசல்யூஷன் ஓன்லி இன்ஹேலிங் பாசிட்டிவிட்டி அண்ட் எக்ஸேலிங் நெகட்டிவிட்டியை விட்டு தள்ளணும். ஸோ புது வருஷம் இல்லையா, காலையே குளிச்சுட்டு இந்த சிம்பிளான சுடிதார் போட்டிருந்தேன். ஸோ காலையில் வந்துட்டு இது என்னோடய ரெகுலர் ஆக்டிவிட்டி. ஒரு செம்பு நிறைய தண்ணி குடிச்சிடுவேன். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி அந்த தண்ணி குடிச்சிடுவேன். அதுவும் நல்லா வெயிலில் உட்காருவேன். அந்த மார்னிங் 6:30 7க்கு அந்த வெயில் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த வெயில் பட்டுக்கிட்டே நான் வந்து தண்ணி குடித்தேன். அப்புறம் அந்த செடியெல்லாம் வேடிக்கை பார்த்தேன். ஸோ எந்தளவுக்கு வளர்ந்துருக்கு, 4 நாள் நான் வேறு வீட்டில் இல்லையா, ஸோ எப்படி வளர்ந்துருக்கு எல்லான்னு பார்த்துட்டு இருந்தேன்.
வச்சுட்டு நான் வந்து அந்த கோலப்பொடி போட்டது எடுத்து வைக்கவே இல்லை. குளிக்க போயிட்டேன் நான் தான் அடுத்து. ஸோ இது கோலப்பொடியெல்லாம் எடுத்து அந்த நோட்டு கோலப்பொடி எல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு இது உள்ளே வச்சுட்டதும் என்னோடய அடுத்த ஆக்டிவிட்டி வந்து சரி நான் கோலம் போட்டு முடித்ததும் சரி பக்கத்து வீட்லையெல்லாம் எப்படி போட்டிருக்காங்க, பெருசாக போட்டிருக்காங்களா, கலர்லாம் நிறைய கொடுத்துருக்காங்களா என்னன்னு போய் பார்க்கறது. அது ஒரு சின்ன வயசு மெமரி. சின்ன வயசில் அப்படி தானே பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லோரும். ஸோ இப்போவும் எனக்கு அந்த ஹேபிட் இருக்குது. ஸோ நான் கோலம் போட்டு முடித்ததும் எங்கள் வீட்டு மாடிக்கு போய் நான் பார்த்தேன். ஸோ யாரெல்லாம் எப்படியெல்லாம் கோலம் போட்டிருக்காங்க, பெரிய கோலமாக இருக்கா சின்ன கோலமாக இருக்கா அப்படின்ட்டு. மேலே வந்து பார்த்துருந்தேன். எங்கள் வீடு அவுட்டரில் இருக்கிறனால இவங்க ஒரு வீடு மட்டும்தான் பக்கத்தில் இருந்தது. ஸோ இவங்க நல்லா பெரிய கோலமாகவே போட்டிருந்தாங்க. அப்புறம் மேலே வந்ததுக்கப்புறம் தாங்க எனக்கு அந்த பனியே ஒரு மாதிரி சில்லுன்னு கிளைமேட் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து மார்கழி மாதம் இல்லைங்களா, ஸோ நல்லா ஜில்லுன்னு இருந்தது. நைட்டெலாம் பனி பெஞ்சிருக்கும் போல், நல்ல பனி. அந்த கிளாஸ் மேலே நல்லா ஃபுல்லாக தண்ணியாக இருந்தது. இங்கே பாருங்கள், இதில் தெரியுத தண்ணி. அப்புறம் சீக்கிரம் ஓடி கீழே வந்துட்டேன். கீழே வந்ததும் என் பிளான்ஸு நான் போய் சரி எந்த அளவுக்கு தான் வளர்ந்துருக்கு ஒரே ஆர்வம். 4 நாளாக வேறு வீட்டில் இல்லையா நான். ஸோ வந்ததும் நான் இது போய் பார்த்துருந்தேன் எப்படி தான் வளர்ந்துருக்கு என்னன்னு. ஸோ அப்படி நான் ஒத்து பார்க்குறப்ப இதை பார்த்தேன். குட்டி இன்செக்ட்ஸ்க்கான ஹோம். நம்மளுக்கு வந்து நம்ம எப்படி பெரிய பெரிய வீடு கட்டிக்கிறோமோ இது வந்து குட்டி இன்செக்ட்ஸ்க்கான வீடு. அந்த லீஃப் அப்படி எப்படியே எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. எப்படா இப்போ லீஃப் வரும்னு சொல்லிட்டு. லீஃப்னால் நேராக தானே வரும், இது எப்படா வீடு மாதிரியே ரவுண்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த லீஃப் வந்து ஒரு ரொம்ப க்ரீன் கலராக இல்லாமல் ஒரு எல்லோ கலர்ந்த ஒரு க்ரீன், பார்க்க நல்லா இருந்தது. ஸோ டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வெளில வந்து உட்காந்து நான் பொமோகிரானேட் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் இன்றைக்கி நியூ இயர் இல்லையா, அதனால் டிவியில் வந்து புது புது படம் போடுவாங்க. படத்தை பார்த்துட்டு டே போச்சு. ஈவினிங்காக வந்து நான் ஒரு பர்த்டே பார்ட்டி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருந்தேன். இந்த பாப்பா நியூ இயர் அன்னைக்கு பிறந்திருக்கோம், அதனால பர்த்டே பார்ட்டி. ஸோ கேக்கு கேசரி கொடுத்தாங்க. எனக்கு கொடுத்தது அங்கேயே முடிச்சுட்டு அம்மாவுக்கு வந்து வீட்டில் கொடுத்துருந்தேன். அதோட இந்த டே எண்ட் ஆயிடுச்சு.